நம்முடைய தாய், அக்காள், தங்கை, மனைவியினுடைய வாழ்க்கை சீரழிகிறது. அவர்கள் வேதனையிலே மூழ்கி இருக்கிறார்கள். ஆண்களுடைய உடல் கெட்டு சீராகிறது. குடித்து குடித்து புற்றுநோய் வந்து இறந்து போகின்ற சோக கதைகள் தான் தமிழகத்திலே அதிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் உண்மையிலேயே மதுக்கடைகளுக்கு மூடுவிழா நடத்துபவர்கள் தேமுதிக, மாநாக, தமாக தான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மது என்ற வார்த்தையை சொல்வதற்கே தகுதி கிடையாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதுக்கடைகளை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி ஏழை எளிய மக்களுடைய பணத்தை பிடுங்கிய பெருமை திமுகவுக்கு வரலாற்றிலே இடம்பெறும். தெருக்கோடியில் எல்லாம் டாஸ்மாக் கடைகளை திறந்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை சீரழித்ததற்கு அதிமுக வரலாற்றிலே இடம்பெறும். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று தமிழகத்திலே மூளை முடுக்கெல்லாம் சென்று 1 கோடி கையெழுத்து வாங்கிய தமாக வரலாற்றிலே இடம்பெறும். ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவை ஒழிப்போம், மதுவுக்கு மூடு விழா நடத்துவோம் என்று உண்மையாக மக்கள் நாம் கூறுகிறோம். மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அதற்கு வாக்களிப்பார்கள். அந்த வாக்கும் வரலாற்றிலே இடம்பெறும் என்பதிலே மாற்று கருத்து முடியும். நண்பர்களே, இது டெல்டா மாவட்டம், விவசாயம் சார்ந்த மாவட்டம். விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கூட்டணி நம்முடைய கூட்டணி. நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சரி, நம்முடைய மரியாதைக்குரிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் சரி, எந்த கூட்டம் நடத்தினாலும் சரி விவசாயிகளை பற்றி பேசாமல் இருப்பது கிடையாது. காரணம், நாங்கள் ஒன்றை உணர்ந்திருக்கிறோம், மனதால் உணர்ந்திருக்கிறோம். பசுமரத்தி ஆணி போல மனதிலே பதிய வைத்திருக்கிறோம். விவசாயி சேற்றிலே காலை வைத்தால்தான் நாம் சொற்றிலே கையை வைக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. சேற்றிலே காலை வைக்காத விவசாயிகள் நான் இருக்கலாம், அது பலருக்கு தெரியும். ஆனால் விவசாயியுடைய உண்மை நிலையை உணர்ந்தவன் நான் என்பதால் விவசாயிக்காக தமிழகத்திலே முதலிலே குரல் கொடுக்கும் கட்சியாக இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு குறிப்பாக விவசாயிக்கும் நம்முடைய நெசவாளர்களுக்கும் அதே போல மீனவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் குரல் கொடுக்கின்ற கட்சி நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, நம்முடைய தேமுதிக, மாநாக, தமாக கூட்டணி என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நண்பர்களே, விவசாயிகளை பொறுத்தவரையிலே இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயிகளுடைய பயிர்க்கடன், உழவடை கருவிகள், டிராக்டர் வாங்கிய கடன், பாசன மேம்பாட்டிற்கான பைப்லைன் அமைத்து அதற்காக அவர்கள் வாங்கிய வங்கி கடன் மற்றும் விவசாயி கடன்கள், அனைத்து விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்கிய விவசாய கடன்கள் முழுவதும் நாம் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்யப்படும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியும்.